வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். 1910 அரேபிய நாட்டுல ஒரு அமைதியான கிராமம். ஆறு குளம் ஏரின்னு எதுவும் இல்லாத இந்த ஊர்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் பேருக்கு கொஞ்சோண்டு மழை பெய்யும். கருமேகம் கூட கடந்து போகாத இந்த ஊர் மேல திடீர்னு ஒரு நாள் சின்ன விமானம் ஒண்ணு பறந்து வந்து ஊருக்கு வெளியில தரையிறங்குது. சைக்கிளையே கண்ணால பார்க்காத ஊருக்காரங்க என்னடா இதுன்னு ஆச்சரியமா பார்க்க விமானத்துல இருந்து ரெண்டு வெள்ளக்காரங்க இறங்கி வராங்க. வெள்ளக்காரன் விவகாரத்தோட தான் வருவான். ஊர் பெருசுங்க கிட்ட போய் இலே பாய்களா, உங்க எல்லோ பெல்ட் ஏரியால என்ன இருக்குல்ல, பொறிக்கிற எண்ணெய் இல்ல எரிக்கிற எண்ணெய், கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய்னு சொல்ல பாய்கள் கண்ணுல பல்பு எரியுது. ஆனா எல்லோ பெல்ட்னு பேரை கேட்டதும் அவங்க லைட்டா பதறாங்க. ஏன்னா அது சாதாரண இடம் கிடையாது. குதிரையில பயணிச்சாலே அந்த இடத்தை கடந்து முடிக்க ஒரு மாசம் ஆகும். ஊருக்குள்ளேயாச்சும் கிணத்துலயும் சுனையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த எல்லோ பெல்ட்ல ஒரு பொட்டு தண்ணி கிடையாது. அது போக எல்லோ பெல்ட்டை சுத்தி 8-10 ஊருக்காரங்க இவங்கள மாதிரியே வறுமையில இருக்காங்க. கச்சா எண்ணெய் கிடைக்குதுன்னு சொன்னா ஊரை கூட்டிக்கிட்டு போருக்கு கிளம்பிடுவாங்க. இப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட இந்த இடத்துல கிணறு தோண்டி ஊரை முன்னேற்ற நினைக்கிற ஒரு கூட்டம், ஒட்டுமொத்த எண்ணெயும் நமக்கு சொந்தமாக்கிடலாம் நினைக்கிற இன்னொரு கூட்டம், இவங்களுக்கு மத்தியில மார்வேஷம் போட்டு உள்ள இறங்குற அடிமைகள் கூட்டம்னு IPL கப்புக்கு அடிச்சுக்கிற மாதிரி பல கூட்டங்கள் படையெடுத்து வர எல்லோ பெல்ட்டை யார் கைப்பற்றினாங்க, கருப்பு தங்கத்தை எடுக்க தோன்றின கிணத்துல இவங்க சந்திச்ச எதிர்பாராத விஷயங்கள் என்னன்னு பரபரப்பா சொல்ற படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளாக் கோல்டு. படத்தோட முத சீன்லயே போர்க்களத்தை காமிக்காங்க. பாலைவனத்துக்கு நடுவுல பயங்கரமான போர் நடந்திருக்கும் போல இருக்க ஒட்டகங்களும் மனுஷங்களும் அங்க இங்கன்னு செத்து கிடக்காங்க. அப்போ ஒரு ராஜா தன்னுடைய முக்கியமான மந்திரிகளை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வராரு. அப்போ அவர் பின்னாடி ஒரு ஒட்டகத்துக்கு மேல ரெண்டு சின்ன பசங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த ராஜாவுடைய பசங்க. பச்சை கலர் தலப்பா கட்டிருக்கிற இவர் தான் அந்த நாட்டுடைய ராஜா. இவர் பேரு அமர். எதிர் நாட்டு ராஜாவும் அங்க கேம்ப் போட்டிருக்கான். தூரத்துல இவங்க வர்றத பைனாக்குலர்ல பார்த்தாவன் அவனும் தன்னுடைய மந்திரிகளை கூப்பிட்டுக்கிட்டு முன்னாடி வரான். ரெண்டு பேரும் போர்க்களத்துக்கு நடுவுல மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்க எதிர்நாட்டு ராஜாவோட பேரு நெசிபு. நெசிபு அமர்கிட்ட என்னோட கோரிக்கை எல்லாம் ஒண்ணுதான், உங்களுடைய நட்பு தேவை அப்படிங்க. அவன் கோரிக்கையில நட்பு மட்டும் இல்ல, அமரோட ரெண்டு பசங்களையும் பணைய கைதியா கேட்டிருக்கானா. எதுக்குன்னு பார்த்தனா திரும்ப அமர் போற ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட ரெண்டு பசங்களையும் இன்சூரன்ஸ் மாதிரி வாங்கி இவனே வளர்க்க போறான். ஏன்னா இந்த கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே போற மேற்கொண்டு கொண்டு போறதுக்கு திராணி இல்ல. போற நிப்பாட்டுறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு நெசிபு சொல்ல நம்ம அமரோ வேற வழி இல்லாம தன்னுடைய பசங்களை போற நிப்பாட்ட வேண்டி அந்த எதிர்நாட்டு ராஜாக்கு அன்பளிப்பா கொடுத்துறான். நம்ம அமரு அவங்க பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, மூத்தவன் பேர் சலே, இளையவன் பேரு அவுடா, தம்பிகளா நீங்க அங்க போய் வளர்ந்தாலும் என்னோட பசங்க தான், என்னைக்குமே நம்ம நாடுதான் உங்க நாடு, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நெசிபும் அவங்கள கூட்டு போயிடுறான். இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த போர் ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தனா இந்த பாலைவன நிலத்துக்காக தான். இவங்க ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த வெத்து பாலைவனத்தை எல்லோ பெல்ட்னு சொல்றாங்க. கண்ணு கட்டுற தூரம் வரும் பூரா மஞ்ச மஞ்சேன்னு மண்ணு தான் கிடக்கு. இந்த போரை இவங்க நிப்பாட்டுற ஒப்பந்தத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னடானா, இன்னையில இருந்து இந்த எல்லோ பெல்ட்ங்கிற பாலைவன நிலத்தை இந்த ரெண்டு பேர்ல யாருமே அதை சொந்தம் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. அத்தோட ஆளாளுக்கு அவங்க ஊரை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த மன்னன் நெசிபு ஆள்ற ஊரோட பேரு ஹொபைக்கா. நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஹொபைக்கா நாட்டிலே வளர ஆரம்பிக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ரூமுக்கு வந்த நெசிபு ஒரு பெரும் துயர செய்தியை சொல்றான். நம்ம சாலே அவுடாவோட அம்மாவான இளவரசி ஜமீரா அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டதா சொல்றான். நம்ம பயலுக அதை கேட்டு கண்ணீர் விட்டுருந்தாங்க. அடுத்த நாள் நம்ம இளையவன் அவுடாவை காமிக்காங்க. நெசிபோட மவ லைலா அங்க விளையாண்டுகிட்டு இருக்க, இவன் உட்காந்து புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா வளர்றாங்க. அப்படியே இவங்க வளர வளர மனசுல கல்லங்கப்பட இல்லாம பழகிக்கிறாங்க. ஆனா அந்த இளவரசி லைலாவுடைய பாதுகாப்பு பெண்ணோ, நீ இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டமா, பசங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சிடுறாங்க. பாவம் அதுக்கப்புறம் லைலாவை அவங்க வெளியவே விடல. அந்த ரூமுக்குள்ளே அடப்பட்டு ஜன்னல் வழியாவே உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சா. அப்படியே காலங்கள் உருண்டோட நம்ம அவுடா பெரிய பையனாயிரம். நம்ம நெசிபா ஆள்ற நாட்டுல உள்ள மக்கள் தண்ணி இல்லாம திண்டாடுறாங்க. இந்த நாட்டுக்கு மன்னரா இருந்தும் இவரால இவர் மக்களுக்கு உதவும் இல்லை. ஏன்னா கையில காசு பணம் கிடையாது. இங்க நான் செடி வளர்க்க முடியுமா, மரம் வளர்க்க முடியுமா, இல்ல ஏதாவது வியாபாரம் தான் பண்ண முடியுமா, மண்ணை தவிர ஒரு மண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிறாரு. அவர் வேதனைப்பட்டு அழுத வாய் முகூர்த்தம். அந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற எல்லோ பெல்ட்டுக்கு மேல ஒரு பிளைட்ல ரெண்டு வெள்ளக்காரங்க வராங்க. அந்த பிளைட்ல வந்தவங்க நேர அந்த ஹொபைக்கா ஊர் வாசல்ல வந்து லேண்ட் பண்றாங்க. அதை பார்த்த ஊர் மக்கள் கொயன்னு அந்த பிளைட்டை முச்சிடுறாங்க. அங்க வந்த ராஜா நெசிபோ ஊர் மக்கள் அடக்கி வந்திருக்கிற வெள்ளக்காரங்கிட்ட நீங்க யாரு என்னன்னு கேள்வி கேட்காரு. பார்த்தா இவங்க டெக்சன் ஆயில் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கம்பெனிக்கு வேலை பார்க்கறவங்களாம். என்ன கம்பெனிக்கு எங்களுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நெசிபு கேட்க, உங்க நிலத்துல ஆயில் இருக்கு அப்படிங்க. அவன் கையில கொண்டு வந்திருந்த ஒரு கல் எடுத்து நம்ம நெசிபிட்ட காமிக்கான். கருப்பு கலர்ல குரடு மாதிரி இருக்கு, அதை மோந்து பாருங்க அப்படின்னு சொல்ல நெசிபு மோந்து பார்க்கான். என்ன ஸ்மெல் வருது, இதை நான் உங்க பாலைவன மண்ணுல இருந்து தான் எடுத்தேன். இதுக்கு அர்த்தம் உங்க நாட்டு மண்ணுக்கு கீழே க்ரூட் ஆயில் இருக்கு. நெசிபு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பெரிய பணக்காரன் ஆக போறீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே இவனுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுது. இது பணக்காரனா, எவ்வளவு பெரிய பணக்காரனாவே அப்படின்னு கேட்க, இவங்க கணிப்புப்படி அந்த மண்ணுக்கு கீழே பல லட்சம் லிட்டர் என்ன இருக்கான். ஒவ்வொரு பேரலுக்கு 10 லிட்டர்னு வச்சு பேரலுக்கு $1 வச்சாலும் இங்கிலாந்து
நெதர்லாந்து நாட்டு ராஜாவோட பெரிய பணக்காரனாயிருவன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே நெசிபு மண்டையில பேய் ஏறி உட்காந்துருது. சரி இந்த எண்ணெய் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது அந்த எல்லோ பெல்ட்டுக்கு கீழே இருக்கான். ஐயோ அங்கயா, அது விவகாரமான இடமாச்சே அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே யோசிக்காரு. சில நாள் கழிச்சு காமிக்காங்க, இவங்க ஊருக்குள்ள நெசிபோட அக்கா பையனான ஈபன் இத்ரிஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வரான். அவ ரூமுக்குள்ள ஜன்னலோரமா அவுடாவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈபன் இத்ரிஸ் அந்த பக்கமா வரான். அப்ப கூட இருக்கிற பொண்ணுங்களாம் இவனுக்கு தான் உன்னை கல்யாணம் முடிச்சு வைக்க போறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசுறாங்க. என்னதான் ஊர் பொண்ணுங்க கண்ணு எல்லாமே அந்த பைய ஈபன் இத்ரிஸ் மேல இருந்தாலும் நம்ம லைலா கண்ணு அவுடா மேல மட்டும்தான். அவனும் எப்ப பார்த்தாலும் கையில புத்தகங்களை வச்சு படிச்சுக்கிட்டே சுத்திட்டு கிடக்கான். அடுத்த சீன்ல காமிக்காங்க, ஹொபைகாக்கு வந்து இறங்கின அந்த வெள்ளக்காரங்க நெசீப் ராஜா உதவியோட எல்லோ பெல்ட்ல ட்ரில் மிஷின்களை வச்சு ஓட்ட போட்டு மண்ணுக்கு அடியில் உள்ள எண்ணெயை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது நம்ம சல்மான் நாட்டு மன்னனான அமர் கூட எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெசீப் வர்ற காசுல கொஞ்சம் உங்களுக்கும் தாரன்னு ஆஃபர் பேசுறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி விடுறான். அப்ப நம்ம அமரோட மூத்த பையன் சாலே, நான் போய் எங்க அப்பாட்ட பேசுறேன், அவர் நான் சொன்னா கேட்பாரு, நான் இங்க இருக்கிறத விட அங்க போனா உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கான். ஆனா நெசீபோ சாலேவை அனுப்ப மாட்டேங்கான். உனக்கு நேரம் வர்றப்ப நீ உங்க ஊருக்கு திரும்ப போய்க்கலாம், இப்போதைக்கு நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இந்த வெள்ளக்காரங்க ஆயில் எடுத்து வித்து பணக்காரங்களா ஆகிட்டு இருக்க இந்த ஊருக்காரங்களையும் கண்ட்ரோல்ல வைக்கணும்னு இவங்க ஊருக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. போஸ்ட் ஆபீஸ், சின்ன பிளைட்டுகள் வந்து லேண்ட் ஆகுறதுக்கு ஏர் பேஸ்னு இவங்க ஊரையே டெவலப் பண்ணி விடுறாங்க. அது போதாதைக்குன்னு இவங்க ஊருக்கு கரண்ட் கொண்டு வந்துடுறாங்க. இப்படியே நாள் போக போக இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாறுது. இந்த ஈபன் இத்ரிஸ் நம்ம நெசிபோட பையன் தாரிக்கு அவங்க எல்லாம் பெரிய ஆர்மி ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அந்த ஊர்ல ஓபன் பண்ண லைப்ரரிக்கு நம்ம அவுடாவை கூப்பிட்டு நெசீப் ராஜா, இனிமேல் இந்த லைப்ரரிக்கே நீ தான் ஓனரு அப்படின்னு அவனை பொறுப்புல உட்கார வைக்காரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த எல்லோ பெல்ட்ல வெள்ளக்காரங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அங்க ரகசியமா ஒரு 5-6 பேரு கையில ஆயுதங்களோட வராங்க. அவ்வளவுதான், அங்க உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டு என்ன எடுத்துட்டு இருந்தவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. அவங்க உடம்புகளை தூக்கிட்டு நெசிபோட ஆளுங்க ஹொபைகா ஊருக்குள்ள உள்ள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வர அந்த செய்தி கேட்டு வெறி கொண்டு வாரான் நெசிபு. இப்ப நெசிபு பையன் தாரிக்கு சொல்றான், நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற அனிசா ட்ரைபு கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கம் பக்கத்தில் உள்ள ட்ரைபுகளோட சப்போர்ட் இல்லைன்னா சல்லி பைசா கூட சம்பாதிக்க முடியாதுன்னு நெசிபுக்கு புரிஞ்சிருது. எதிர்நாட்டு மன்ன அமர்கிட்ட ஆஃபர் பேசுறதுக்காக நெசிபோட கூட்டம் ஒன்று போயிருந்தாங்களே, அவங்க திரும்ப வராங்க. அந்த டீம் நேரா போய் நெசிபு கூட ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அமர் என்ன சொன்னா, ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல, போர்ல பொண்டாட்டி இழந்து அந்த போரை நிப்பாட்ட தன்னுடைய மகன்களையும் பணையம் வச்சு தனியாளா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அமரு. ஆனா அந்த போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இந்த எல்லோ பெல்ட்டை யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் மேல சத்தியமா சொன்னாங்க. ஆனா இப்போ அங்க உள்ள எண்ணெய் எடுத்து காசு சம்பாதிக்கிறது நம்ம கடவுளுக்கு பண்ற துரோகம், அதுவும் வந்தேரிகளான வெளிநாட்டுக்காரங்க கூட சேர்ந்து பண்றது மிகப்பெரிய துரோகம் சொல்லிட்டு ஆஃபருக்கு ஒத்துக்கல அமர். உடனே அங்கிருந்த நெசிபோட ஆளுங்களாம், அமர் தேவையில்லாம நம்மள சீண்டி பார்க்கான், அவன் மேல இன்னொரு போர் தொடுத்து பாடத்தை புகட்டினாதான் சரி வருவான் அப்படின்னு கத்த இத நம்ம சாலேவும் அவுடாவும் கேட்டுறாங்க. சாலேவோ வேட்டையாடலான்னு ஊரை விட்டு வெளியே போறான். ஆனா இவனை நெசிபி எப்பவுமே ஊரை விட்டு வெளியே தனியா அனுப்புறதுல கூடவே 4-5 ஆட்களோட தான் அனுப்புவான். அந்த ஆட்கள்கிட்ட போயிட்டு வாங்க வேட்டைக்கு போன்னு சாலையை வெளியே கூட்டு போறான். வெளியே ஆள் இல்லாத பாலைவனத்துக்கு போன பிறகும் இவன் கூட வந்த ஆளுங்களை சுட்டு கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு இவன் ஊரான சல்மாவை நோக்கி போக ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் நெசிபு மன்னனுக்கு தெரிய வந்துருது. இறந்து போன அவங்க ஆட்க உடம்ப ஊருக்குள்ள தூக்கிட்டு வந்து வைக்கவும் நெசிபு பையன் தாரிக்கு சாலை எப்படி பிளான் பண்ணி ஓடி இருக்கானா கண்டிப்பா அவன் தம்பி அவுடாக்கு தெரியாம இருக்காது, அவனை போய் விசாரிப்போன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. ஆனா போயிட்டு இருக்க வழியில தான் நம்ம நெசிபுக்கு ஒரு குரூரமான ஐடியா ஒண்ணு வருது. அவுடாவை பிடிச்சு விசாரிக்கிறதுக்கு பதிலா அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நெசிபு மன்ன என்னோட பொண்ணு லைலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்காரு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலான்னு பக்கத்துல உள்ள ட்ரைப் ஆளுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்க நம்ம அவுடா கையில ரெஜிஸ்டர் புக்கை நீட்டி இதுல கையெழுத்து போடுன்னு நெசிபு சொல்றாரு. இவன் என்னன்னு வாசிக்கலான்னு பார்க்கான். தம்பி, நான் மனசு மாறுறதுக்கு முன்னாடி கையெழுத்த போட்டு என் பொண்ணை கட்டிக்கோ, இல்லைன்னா எங்க ஆளுங்களை கொண்டதுக்கு உங்க அண்ணனுக்கு பதிலா உனக்கு தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்க அவுடாவும் கடகடன்னு கையெழுத்த போட்டு விட்டுதான். இப்போ இவன் கல்யாணம் பண்ணி இவங்க குடும்பத்துல ஒருத்தனா ஆயிட்டனால போர் நிறுத்த ஒப்பந்தத்துல அமருடைய பையனை இன்சூரன்ஸ் மாதிரி வாங்கி வச்சிருந்தானே, அந்த ஒப்பந்தம் முறிஞ்சு போனது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த அக்கம் பக்கத்து ட்ரைப் காரங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு தங்க வாட்சை கொடுத்து அப்படியே அவங்களையும் இவன் பைக்குள்ள போட்டுதான் நெசிபு. பிறகு கல்யாணம் முடிஞ்ச கையோட அன்னைக்கு நைட்டு முதலிரவையும் கொண்டாட லைலாவை அவுடாவோட ரூமுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இவ்வளவு பெருசு ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் நேர்ல சந்திக்கிறான். பார்த்த உடனே அவ அழகுல மயங்கிடுறான். ஆனாலும் இந்த கல்யாணம் நெசிபு திட்டமிட்டு பண்ண ஒரு சதிங்கிறது இவனுக்கு புரிஞ்சிருது. அதனால இந்த கல்யாணமே ஒரு போங்கு, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்றான். அதை கேட்டு மனசுடைஞ்சு போன லைலாவோ சின்ன வயசுல என்ன ரூமுக்குள்ள அடைச்சதுல இருந்து தினம் ஜன்னல் பக்கத்துல வந்து அவுடா இப்படி போக மாட்டானா, அவுடா அப்படி போக மாட்டானான்னு அகல விரிஞ்ச கண்ணோட உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம்ல. அத்தனை வருஷம் வழியை தாண்டி இன்னைக்கு உன்னை நேர்ல பாக்குறப்போ நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்கலங்க அன்பே லைலா அப்படின்னு இவன் அனலா பாஞ்சிடறான். அடுத்த நாள் நெசிபோட ஆட்களோ பாலைவனத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம சாலையவை பிடிச்சிடுறாங்க. அவனை கைது பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கப்போ எய்தாப்ல நம்ம லைலாவோட மாமன் பையன் ஈபன் இத்ரிஸ் அங்க வரான். நெசிபு சாலையவை உயிரோட பிடிச்ச உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காத ஈபன் இத்ரிஸோ நீ தப்பிச்சு போறன்னு சுட்டு கொண்டியே அவ
அவங்க என்னோட அண்ணன் பசங்களா வெண்ணமாவன அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து நம்ம சாலை நெத்தி பொட்டுலே வச்சு சுட்டு கொண்டுதான். உடனே நம்ம சாலையோட செல்ல பிராணியான கழுகு அங்க இருந்து பறந்து போயிருது. அதை நேரா ஹொபைக்கா ஊருக்கு போய் அங்க அனல் ஆத்திட்டு இருந்த நம்ம அவுடா கையில போய் உட்காருது. அதை பார்த்து அவன் அரண்டு போயிடுறான். எங்க அண்ணனோட செல்ல பிராணியான அந்த கழுகு இங்க வந்திருக்குன்னா எங்க அண்ணன் செத்துட்டான்னு அர்த்தம். அவன் உயிரோட இருந்தா அவனை விட்டு இது எங்கேயுமே போவாது அப்படின்னு லைலாட்ட சொல்றான். அப்படியே அங்கேயே மனசுடைஞ்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். உடனே நம்ம லைலா அவங்க அப்ப நெசீப போய் பார்க்க போறா. சாலையை செத்துட்டானா அப்படின்னு கேட்க அவரு பதில் சொல்ல மாட்டுக்காரு. உடனே நம்ம லைலா எதிர்நாட்டு மண்ண அம்மார்கிட்ட போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அவுடாவை அனுப்புங்க. அவுடா நிறைய புத்தகங்கள் படிச்சு ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவன், அவன் கண்டிப்பா அவங்க அப்பாவை பேசி கன்வின்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல சரின்னு நெசீபும் ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் அவுடா இப்போ என் வீட்டு மருமகன், என்னோட மக மாதிரி நமக்காக ஹொபைக்காவுடைய அதிகாரியாக எதிர்நாட்டில் உள்ள அமல்கிட்ட போய் இவன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவுடாவை கார்ல ஏத்தி விட போறாரு. உங்க அப்பாட்ட இதையும் முக்கியமா சொல்லு, இந்த வாட்டி போர்னு வந்தா நான் விலைக்கு போக மாட்டேன், சுத்தி முத்தி உள்ள எல்லா ட்ரைபுக்காரங்களும் எனக்கு சப்போர்ட், அதை மறக்காம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கார்ல ஏத்தி விட காலையில கிளம்புறவன் சாயங்காலம் போல சல்மா ஊர் வாசலுக்கு வந்து சேர்ந்துடுறான். அவரோட பையன் ஊருக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற செய்தி அமருக்கு போய் சேருது. உடனே பச்சை கலர் தலப்பாவை கட்டிக்கிட்டு சும்மா கெத்தா தன்னோட ஆட்களோட ஊர் வாசலுக்கு வராது. அங்க அவுடா நடந்து வர்றதை பார்த்த உடனே மவனே சாலே எப்படி இருக்க அப்படின்னு கட்டி பிடிக்க போறாரு. அப்பா நான் சாலே கிடையாது, உங்க இளைய பையன் அவுடா அப்படிங்க. செல்டா லவுடா பல வருஷம் ஆனால மறந்துட்டேன், இப்ப அதுக்கு என்ன, எப்படி இருந்தாலும் ஏன் மவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்காரு. எனவே உங்க அண்ணன் சாலே எங்க அப்படின்னு கேட்டனா அவன் செத்துட்டான், அவன் தன்னுடைய பாடி கார்டுகளை சுட்டு கொண்டுட்டான், அதுக்கு பதிலா அவங்க அவனை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்க. நான் நெசிபோடைய அதிகாரியா அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கேன் அப்படிங்க. அதை கேட்டு அவர் நெஞ்சில இடி விழுந்தது. இதுல இவருக்கு ஒரு இடி விழுந்தது போதாது, இன்னொரு இடியா நான் நெசிபோட பொண்ணு லைலாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்க. உங்க அண்ணன் அவங்க சுட்டு கொண்டு இருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கியா அப்படின்னு இவர் கேட்காரு. அப்பா நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படிங்க, நீ கண்டிப்பா சொல்லுவல, ஆனா அவன் கூட வந்திருக்காங்களே இந்த ஹொபைக்கா ஊருக்காரங்க, அவங்க ஒருத்தனை என் ஊருக்குள்ள வரக்கூடாது, என் பையனை கொண்ட ஊருக்காரன் எவனும் என் ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவுடா கூட வந்தவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பி விட்டுருந்தாரு அமர். பிறகு அவுடாவை கூட்டு வச்சு தன்னோட மந்திரிகளோட சபையில உட்கார வச்சு பேசுறப்போ அங்க உட்கார்ந்து இருக்கிற சபை மந்திரிகளோ என்ன அமைதி வேணும், போட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லோ பெல்ட்ல அவன் தான் ஆட்களை வச்சு ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவுடாவோ அந்த ஆயில ஆண்டவர் எதுக்கு நம்ம நிலத்துக்குள்ள வச்சிருக்கணும், நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துதான் அப்படின்னு எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பார்க்கான். ஆனா அவங்க எல்லாம் மரண மாங்கா மடையனுங்க, இவன் என்ன லாஜிக்கோட பேசினாலும் அதை தூக்கி மூஞ்சில அடிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம அவுடா கூட போனவங்க எல்லாம் திரும்ப ஹொபைக்காக்கே வந்துடுறாங்க. லைலா புருஷன் திரும்பி வந்துட்டானு அவளோட ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கா. ஆனா நம்ம அவுடாவை அவனுடைய அப்பா அமர் அங்கேயே வச்சுக்கிட்டாங்கிற செய்தியை கேட்டு சோகமாயிடுறான். பிறகு சல்மா ஊரை காமிக்காங்க. அங்க போய் தங்கியிருந்த அவுடாக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்து நைட்டு பெட்ல படுத்து படுக்கையா கிடக்க அவனை சரி பண்றதுக்கு ஒரு டாக்டர் ஒருத்தனை அனுப்புறாங்க. அவன்கிட்ட பேச்சு கொடுக்கறப்பதான் நம்ம அவுடாக்கு தெரியுது அந்த டாக்டர் இவங்க அப்பா அமரோட 3ஆம் தரத்துக்கு பிறந்த பையன், அவன் பேரு அலி. அவங்க அப்பா அமருக்கு சாலே அவுடாவை பிடிக்கிற அளவுக்கு இவனை பிடிக்காது. அடுத்த நாள் அவுடாக்கு உடம்பு சரியாயிருது. அப்ப அவங்க அப்பா அமர் அவனை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுறப்போ அந்த நெசீபு என்னையும் அண்ணனையும் உங்ககிட்ட திரும்ப கொடுக்கறதா சொல்லி ஆஃபர் பண்ணி ஆள் அனுப்புனா அந்த ஆஃபரை ஏத்துக்காம எங்களை ஏன் உதாசீனப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்க அந்த எல்லோ பெல்ட்ல ஆயில் எடுக்கிறதுக்காக சம்மதிக்க வைக்க காசை கொடுத்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்கு அமர் ஒத்துக்கலன்னு உடனே உங்க பசங்களை திரும்ப தரோன்னு பேரம் பேசியிருக்காங்க. காசுக்கு நான் மயங்கலன்னு உடனே உங்களை காசா மாத்தி என்கிட்ட விற்க பார்த்தாங்க. உங்களை பிரிஞ்சு சோகத்துல இறந்த உங்க அம்மாவோட நினைவுக்கு நான் உங்களை காசு கிணையா வாங்கினேன்னு தெரிஞ்சா அதை விட பெரிய கேவலம் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இவனுக்கு புரிய வைக்க இவங்க அப்பா எவ்வளவு உன்னதமான பெரிய ஆள்னு புரிஞ்சுக்கிட்ட அவுடா நெசிபோட ஆளுங்க போருக்கு தயாரா நார்தன் ரோடுன்னு சொல்லப்படுற ஒரு பாதையில மாடர்ன் ஆயுதங்களை வச்சு எப்படி காத்துட்டு இருக்காங்கிறத சொல்றான். வெறும் ஆயுதங்களையும் ஆளுங்களையும் நம்புறவன் உண்மையான போராளியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அமரோ உன்னுடைய இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி உன் மனைவியை விவாகரத்து பண்ண தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்காரு. அவனோ இல்லப்பா நான் உண்மையிலே லைலாவை காதலிக்கேன் அப்படின்றதான். மகனோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவனுக்காக இவரு நெசீபு கூட சமாதானமா போலான்னு முடிவு பண்ணிடுறாரு. தன்னுடைய முக்கிய மந்திரியான ஹாசன் அப்படிங்கிறவன் கூப்பிட்டு நீ உடனே ஹொபைக்காக்கு போய் அந்த நெசீபிட்ட என் பையன் என் மனசை கன்வின்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லு, ஒரு 2-3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்லி அனுப்புறாரு. அப்போ நம்ம அவுடா ஐயாட்ட என் மேல இவ்வளவு பாசம் இருந்தா 3ஆம் தரமா ஒருத்தனை ஏன்பா பெத்திய அப்படின்னு கேட்டா 6னா 4 திசையில தண்ணி பாயத்தாயா செய்யும், அதெல்லாம் கேட்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருந்தாரு. ஹசனோ நேரா ஹொபைக்காக்கு போய் அந்த நெசீப் மன்னனை நேர்ல சந்திச்சு செய்தியை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இவங்க போட்ட அக்ரிமெண்ட் படி அந்த எல்லோ பெல்ட்டை அவரும் சொந்தம் கொண்டாட மாட்டாரு, நீங்களும் சொந்தம் கொண்டாட கூடாது. பிறகு இந்த என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அந்த வெளிநாட்டு வெண்ணைகளை உடனே அவங்க நாட்டுக்கு திரும்பி அனுப்பிடு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நெசீபு கடுப்பாயிடுறான். ஆனா ரொம்ப தந்திரமா அவன் ஹசானுக்கு ஆசை வார்த்தைகள் தங்கத்தெல்லாம் காமிச்சு அவனை மயக்கி பாக்கெட்ல போட்டுருந்தான். இங்க ஹசனை அனுப்பிட்டு நல்ல செய்தி வரும்னு நம்ம அமரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஹசன் இருந்து ஒரு கடிதம் மட்டும் தான் வருது. அந்த கடிதத்துல அவன் ஹொபைக்காவிலேயே நிரந்தரமா தங்குறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு மேல அமைதியா உட்காந்து பிரயோஜனம் கிடையாது. நெசீபோட நாட்டுக்கு எதிராக போர் தொடுத்து அவன் கதையை முடிச்சிட வேண்டியதான அமர் முடிவு பண்றாரு. இவங்க நாட்டுல பிடிச்சு வச்சிருக்கிற ஜெயில் கைதிகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து இந்த கைதிகள் எல்லாருக்கும் வீரர்கள் உடைய அனுப்பிச்சு அவங்க கையில ஒரு டம்மி துப்பாக்கி
ஆயுதத்தையோ டம்மி ஆயுதத்தையோ கொடுத்து எல்லோ பெல்ட் பாலைவனத்தை கிராஸ் பண்ண வச்சனா அதை பார்த்து நெசிபு அமர் தான் படையெடுத்து வரான்னு சொல்லிட்டு அவன் மொத்த படையும் எல்லோ பெல்ட்டுக்கு அனுப்புவான். அந்த கேப்ல அமர் அவருடைய உண்மையான படையோட ஒபைக்கா ஊருக்குள்ள போடுற பாதையான நார்த் ரோடு வழியா போய் நசீபை போட்டு தெளியலான்னு பிளான் பண்றாரு. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னடானா, இந்த கைதிகளை யாரும் தானா பாலைவனத்துல நடந்து போக போறது இல்ல. அந்த எல்லோ பெல்ட் பாலைவனத்துல யாராவது ஒருத்தங்க இவங்களை வழி நடத்தி கொண்டு போகணும். ஆனா ஹசனு டிம்கி கொடுத்துட்டு ஹொபைக்காலே உட்காந்துட்டனால தான் மகன் அவுடாட்டு இந்த உதவியை கேட்காரு. அவுடாவோ, எப்பா நான் அமைதி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு ஒரு பிரதிநிதியா வந்தேன், இப்போ நீங்க தொடுக்கிற போர்ல என்னையவே கலந்துக்க சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகலாம். ஆனாலும் தன்னுடைய அப்பா கேட்டுக்கிட்டனால இவங்க நாட்டுக்கு உதவியா இருக்குங்கிறதுனால அதை பண்றதுக்கு இவன் ஒத்துக்கிறான். இவங்க ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கு அப்புறம் வலது பக்கமா பிரிஞ்சு போனா அந்த எல்லோ பெல்ட் வரும். அந்த பிரியிற இடத்துல இருக்கிற கிணறு தான் இவங்க கடைசியா பார்க்கக்கூடிய கிணறு. அதுக்கப்புறம் 16 நாளுக்கு இவங்களுக்கு வழியில எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. அதனால அந்த கைதிகள் இவங்க படைகள் எல்லாருமே முடிஞ்ச அளவு குளிச்சுக்கோங்கன்னு வயிறு நிறைய தண்ணியை குடிச்சுக்கிட்டு கையில உள்ள தண்ணீர் கோணி பையிலெல்லாம் தண்ணியை நிரப்பிக்கிறாங்க. நம்ம அமரும் இந்த நாட்டுடைய மன்னர் கட்டுற அந்த பச்சை தலப்பாகைய தன்னுடைய மகன் அவுடா தலையில கட்டி அந்த கைதிகள் கூட்டத்தோட எல்லோ பெல்ட் நோக்கி அனுப்பி விட்டுறாரு. ஆனா அவன்கிட்ட தெளிவா சொல்றாரு, நெசிபுடைய படை கண்ணில் நீங்க படணும், அவ்வளவுதான். எக்காரணத்தை கொண்டும் அவங்க கூட சண்டையில ஈடுபட்டாத, அவங்களோட கவனத்தை ஈர்த்து அவங்களை இந்த பக்கமா இழுத்துட்டு வர்றது மட்டும்தான் அவன் வேலைன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த கைதிகள் கையில எல்லாமே துப்பாக்கி மாதிரியே இருக்கக்கூடிய கம்புகளை கொடுத்து வச்சிருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா அது துப்பாக்கியா கம்பானே அவனுக்கும் தெரியாது. இந்த கைதிகள் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சுத்தி ஒரு 10 வீரர்கள் கையில துப்பாக்கியோட அவங்கள மிரட்டி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு கைதி ஒருத்தன் இது நமக்கு சரிப்பட்டதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்க்க அங்க இருந்த கமாண்டர் ஒருத்தர் பின்னாடி அவனை விரட்டி போய் சுட்டு கொண்டுறாரு. இதை பார்த்த மத்த கைதிகள் எல்லாமே மரண பீதியில அவங்க பாட்டுக்கு பாலைவனத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்காங்க. எல்லோ டெசர்ட்டுக்குள்ள அமரோட படை வருது அப்படிங்கிற செய்தி நெசிபுக்கு போயிருது. அவங்க உண்மையிலேயே எல்லோ பெல்ட்டை கிராஸ் பண்ணி வர அளவுக்கு தைரியம் ஆயிட்டா அப்படின்னு அவர் ஷாக் ஆகுறாரு. ஆனா சுத்தி உள்ள எல்லாரும் அந்த பாலைவனத்தை கால்நடையா யாராலையும் கடக்க முடியாது, அந்த பாலைவனமே அவங்கள கொன்றும் அப்படிங்காங்க. இருந்தாலும் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளைட்டை விட்டு அவங்க எங்க வராங்க என்ன ஏதுங்கிறத நெசிபை கண்காணிக்கான். தலைக்கு மேல பிளைட் பறந்து போனதை பார்த்து அவுடா உடனே தன்னுடைய அப்பாவுக்கு அந்த செய்தியை ஒரு குறிஞ்சீட்டுல எழுதி புறா காலில் வச்சு அனுப்பி விடுறான். இருந்தாலும் இவங்க பின்வாங்காம அந்த எல்லோ பெல்ட் பாலைவனத்துக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்க திடீர்னு தூரத்துல ஏதோ வர்ற மாதிரி தெரியுது. என்னன்னு அவங்க பார்த்தா ஒரு 10 துப்பாக்கி மாட்டின பாலைவன ஜீப்புகள் சும்மா கர்ன்னு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவங்க கூட்டத்தை நோக்கி வந்த அந்த வாகனங்கள் மிஷின்கனால மட்டமட்டன்னு இவங்களை அடிச்சு கொள்ள ஆரம்பிக்காங்க. அதை பார்த்து அவுடா உடனே அவன் ஆளுங்களை அங்க இருக்கிற பள்ளத்துக்கு பின்னாடி போய் ஒளிய சொல்லிடுறான். அந்த வண்டிகளும் அவங்கள துரத்திக்கிட்டு நேரா பள்ளத்துல வர அது மேட்டுல இருந்து தாவி மண்ணுக்குள்ள மாட்டிக்கிடுது. உடனே இவங்க கீழே கடந்த மண்ணெல்லாம் எடுத்து டிரைவர் சீட்டுக்குள்ள அவன் கண்ணுல தூவி விட்டு துப்பாக்கிய ஓட்ட வழியா உள்ள விட்டு சுட்டு கொண்டுறாங்க. இப்படியே 10 வண்டியில கிட்டத்தட்ட 8 வண்டிகளை இவங்க அடிச்சு நாசமாக்கிறாங்க. அலறி போன மிச்ச 2 வண்டிகளும் தப்பிச்சோம்பளச்சோன்னு அங்கிருந்து ஓடி போயிருதுகள். இந்த சண்டையில நம்ம அவுடாவுடைய ஒட்டகத்துல அவனுடைய செய்தி அனுப்புற புறாவோட கூண்டு உடைஞ்சு அது தனியா பறந்து போயிருது. அதே மாதிரி அந்த வண்டிகளை எடுத்து சண்டை போட்டு அதை அடிச்சு உடைச்ச இந்த கைதிகளோ அதுக்குள்ள இருந்த துப்பாக்கி தண்ணி எல்லாத்தையும் அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த கைதிகள் அவுடாவை பணைய கைதியா பிடிச்சு மண்டையில துப்பாக்கி வச்சுட்டு அந்த பாலைவனத்துல நெசிபோட ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்க அவங்க அந்த பாலைவன பீரங்கி ஜீப்புகளை வச்சுட்டு உட்காந்துருக்க இவங்களுக்கு தண்ணியை கொடுத்து அந்த அவுடாவை பிடிச்சு உள்ள போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சடார்னு அவுடாவும் அந்த கைதிகளும் துப்பாக்கி எடுத்து அங்க இருந்த நெசிபோட ஆட்களை எல்லாம் சுட்டு கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அங்க நின்றுட்டு இருந்த அந்த பாலைவன ஜீப்புகள் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வச்சு கொளுத்திடுறாங்க. ஆக அவுடா இந்த கைதிகளோட உதவியை வச்சு நெசிபுடைய அந்த பாலைவன ஜீப்பு படைய ஒத்தையால சோழி முடிச்சிடுறான். இந்த பக்கம் அவனுடைய அந்த செய்தி கொடுக்கிற பறவை தனியா பறந்து போச்ச. அதை பார்த்த நம்ம அமருடைய ஆள் ஒருத்தன் அதை கொண்டு போய் மன்னர்கிட்ட காமிக்க இது அவுடாவுடைய பறவையாச்ச, இதுல செய்தி எதுவும் வரலையா அப்படின்னு கேட்டா ஒன்னும் வரல தலை அப்படிங்க. ஆக அவுடா ஏதோ ஆபத்துல சிக்கிருக்கான், அவன் என்னால உயிரோட இருக்கிறதே சந்தேகம் தாங்கிற மாதிரி அமர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பிறகு அடுத்த சீன்ல வானத்துல ஒரு பிளைட் ஒண்ணு பறந்து போகுது. அப்போ கீழே பாலைவன ஜீப் ஒண்ணு நிக்க அவங்க வீரர்கள் உதவிக்கு கூப்பிடுற மாதிரி தெரியுது. அதை பார்த்து அந்த பிளைட்ல உட்கார்ந்து இருக்கிறவன் உடனே பிளைட்டை கீழே இறக்குங்க. யாருன்னு பார்த்தா பிளைட்ல இருந்து இறங்குனது நெசிபோட பையன் தாரிக்கு. அங்க செத்த மாதிரி படுத்து கடந்து நடிச்சிட்டு இருக்கிறது நம்ம அவுடாவுடைய ஆட்கள். சடார்னு எந்திரிச்சு அவங்க துப்பாக்கியெல்லாம் சுட ஆரம்பிக்க தாரிக்கு குடுகுடுன்னு ஓடி போய் பிளைட்ல ஏற பைலட் பிளைட் எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஒரு 4-5 பேர் பிளைட் பறக்கூடாதுன்னு ரெக்கையை பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வெயிட் டிஃபரன்ஸ்னால பிளைட் நேரா பறக்க முடியாம நில குழஞ்சி பாலைவனத்துல விழுந்து வெடிச்சிருது. சின்ன வயசுல இருந்து நம்ம அவுடா இவன் கூட தான் அண்ணன் தம்பியா வளர்ந்தான். அதை பார்த்து அவுடா மனசுடைஞ்சு போயிடுறான். அப்ப பக்கத்துல இன்னொரு ஒட்டகக்காரர் ஒருத்தரும் அதுல அடிபட்டு சாவ நிலைமையில கிடக்காரு. அவரை இவங்க காப்பாத்தலான்னு போறாங்க. ஆனா அந்த ஆளும் பீஸாக போறாரு. சாவதுக்கு முன்னாடி எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும், தண்ணி கடலை நோக்கி போங்க, அங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடி செத்து போயிடுறாரு. இங்க நெசிபுக்கோ இவருடைய பையன் தாரிக்கும் அதுல இறந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு உடனே வெறியான இவரு மிச்சம் இருக்கிற எல்லா படையும் உடனே எல்லோ பெல்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்காரு. இந்த பக்கம் நம்ம அவுடாவோ அங்க இருக்கிற அந்த கைதிகள் எல்லாம் ஒன்னா கூட்டி எங்களோட சண்டையில உங்க உயிரை தியாகம் பண்ண நான் கேட்க மாட்டேன், யார் யாருக்கெல்லாம் திரும்ப ஊருக்கு போகணுமோ நீங்க
கிளம்பி போங்க, எங்க சண்டையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்க. இதெல்லாம் கேட்ட கைதிகளோ, எங்களுக்கு திரும்பி போய் எந்த வாழ்க்கையும் இல்ல, நாங்க உயிரை விட்டாலும் ஒன்ன மாதிரி ஒரு தலைவனுக்காக ஒண்ணும் நினைக்கிறோம், உன் கூட சேர்ந்து சண்டை போட நாங்க தயார்னு எல்லா கைதிகளையும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. சரின்னு அவுடாவும் அந்த எல்லோ பெல்ட் பாலைவனத்துக்குள்ள அவன் பயணத்தை தொடர்றான். கடுமையான மணல், புயல், வெயில், சூடு எல்லாத்தையும் தாண்டி இவங்க போக 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 இவங்க கிட்ட இருந்த தண்ணி எல்லாமே காலி ஆயிடுது. திங்கிறதுக்கு சோறும் இல்ல, குடிக்க தண்ணியும் இல்ல, ஆளுக்கு மெலிஞ்சு உதடு இதெல்லாம் வெடிச்சு ஒரு மாதிரி ஓஞ்சி போயிடுறாங்க. கடல்ல மீன் பிடிக்கிறவங்க, வியாபாரம் பாக்குறவங்கன்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட நமக்கு தண்ணி கிடைக்கும்னு இவங்க கடல்ல இருக்கிற திசையை நோக்கி போறாங்க. கடலை பார்த்தோன்னே இந்த ஆட்கள்லாம் ஓடி போய் அதுல விழுந்து குடிக்க போறாங்க. இதை பார்த்த நம்ம டாக்டர் பையலோ, இல்ல மாங்கா மடையனுங்களா, அவசரப்பட்டு அந்த தண்ணியை குடிச்சிடாதீங்க, அதுல உப்பு இருக்கு, உடம்பு முழுக்க இப்படி டீஹைட்ரேட் ஆயிருக்கிறப்போ உப்பு தண்ணியை குடிச்சா அந்த உப்பே உங்களை கொன்றும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த கடல் தண்ணியில குளிச்சு அப்போதைக்கு நாக்க மட்டும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவுடா ஒரு 2 பேரை வடக்குக்கும் கிழக்குக்கும் குதிரையில அனுப்பி பார்க்க எங்கேயுமே ஒரு மீனவ கிராமமோ இல்ல மனுஷங்க இருக்கிறதுக்கான தடையமே இல்ல. அப்ப நம்ம அவுடாவும் எதிரில் அந்த டாக்டர் பையலும் கிடக்க, இல்ல அவுடா நீ முறப்படியா அண்ணன்டே, உன்னை என் வாழ்க்கையில சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நாக்கெல்லாம் வீங்கி விழிச்சு நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவன் திடீர்னு எதையோ கவனிக்கான். என்னன்னு பார்த்தா கடலுக்குள்ள ஒரு சின்ன சுழல் மாதிரி இருக்கு. உடனே அவன் குடுகுடுன்னு தண்ணிக்குள்ள இறங்கி ஓடி போய் என்னன்னு பார்த்தனா அது ஒரு ஊற்று. கடல் தண்ணிக்கு கீழே தரையில ஒரு பிளவு ஏற்பட்டு அதுல இருந்து நல்ல தண்ணி ஊற்று வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த அவன் உடனே அந்த தண்ணி கடியில போய் அந்த பிளவுல வாய வச்சு குடிச்சு பார்த்தா அது நல்ல இனிப்பான நல்ல தண்ணி. எல்லாம் ஒட்டகாரம் போய் சொல்லல, நமக்கு நல்ல தண்ணி இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷமா ஓடி வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவங்க கையில வச்சிருந்த அந்த தண்ணீர் கோணி பையில நல்ல தண்ணியை அடைச்சுக்கிறாங்க. ஆண்டவன் இருக்காமல வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் எல்லோ பெல்ட்டுக்குள்ள இவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு கிராமத்தை பார்க்காங்க. அந்த கிராமத்துக்கு வெளியே ஏகப்பட்ட ஒட்டகங்கள் இருக்கு. இது ஒரு ட்ரைபு. இந்த ட்ரைபு பேரு பென்னி சீரிஸ். இவங்க எல்லாம் பக்காவான கொள்ளக்காரங்க போல இருக்க. இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நம்ம அவுடாவும் ஒரு 2-3 பேர் மட்டும் அந்த கிராமத்துக்கு இறங்கி போறாங்க. அதை பார்த்து அந்த கிராமத்து தலைவனோ, இல்லே அவுடா தான் தலையில பச்சை கலர் தலப்பா கட்டிட்டு அமர் மாதிரி இங்க வந்திருக்கான், இதை உடனே நீ போய் நெசிபிட்ட சொல்லு அப்படின்னு 2 ஆட்களை அனுப்பி விடுறான். ஊர் பின்வாசல் வழியா நெசிவுக்கு தகவல் கொடுக்க ஆள் அனுப்பி விட்டுட்டு முன்வாசல்ல வந்து நல்லவ மாதிரி நம்ம அவுடாவா வரவேற்கான். வாங்க இளவரசரே, உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை வரவேற்று இவனோட கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருக்க. நைஸ் போல கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஆட்கள் உள்ள வராங்க. இல்லையா ஒரு 30-35 பேரை உள்ள இறக்கிட்டு, இப்படி எங்க கையில வந்து மாட்டிக்கிட்டியாடே அவுடா, எங்களுக்கு தங்க வாச்சும் தங்க காசும் கொடுத்த நெசிபு தாம்டே கடவுள், இப்போ இந்த இடத்த விட்டு நீ உயிரோட போக போறது இல்ல அப்படின்னு சடானே எல்லாரும் துப்பாக்கி எடுக்க. அப்பதான் நம்ம அவுடா அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். நீ என்ன சரவுண்ட் பண்ணிருக்கன்னு நினைக்கல தம்பி, உங்களை தான் நாங்க சரவுண்ட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்ல அந்த கிராமத்து தலைவன் அரண்டு போய் கூடாரத்தை விட்டு வெளியே வரான். இவங்க மொத்த கிராமத்தையுமே நம்ம அவுடாவுடைய படையாட்கள் சுத்தி இருக்காங்க. வேற வழி இல்லாம இவங்க ஆயுதங்களை கொடுத்து சலன்றாவ. அப்பதான் இவங்க கவனிக்காங்க, இவங்க சாதாரண கொள்ளக்காரங்க மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்து கிராமத்துக்குள்ள பூந்து அங்க உள்ள பெண்களை சிறைபிடிச்சு கொண்டு வந்து அடிமைகளா வச்சிருக்காங்க. அவுடா உடனே அவங்க எல்லாரையும் விடுவிக்க சொல்ல அதுல ஒரு பொண்ணு நம்ம அவுடாட்ட ஓடி வந்து, உங்களை எனக்கு தெரியும், நான் ஜமீரி ட்ரைபை சேர்ந்தவ அப்படின்னு சொல்ல அவுடா அப்படியே எமோஷனல் ஆயிடுறான். ஏன்னு பார்த்தா இவனுடைய அம்மாவும் அந்த ஜமீரி ட்ரைப்ல இருந்து வந்தவங்க தான். அடிமைகளா இருந்த எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, என் கூட வாங்க, எங்க ஊருக்கு உங்களை கூட்டு போறேன், உங்களுக்கு தேவையான உதவியை எங்க ஊர் மக்கள் செய்வாங்க அப்படிங்க. சரின்ட்டு இவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு அவ ஊரான ஜமீரி ட்ரைப் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இவங்க சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு புல்லட்டு நம்ம அவுடாவோட மண்டையில இறங்குது. அப்படியே பொந்துன்னு கீழே விழுந்துடுறான். யாருன்னு பார்த்தா இந்த ஜமீரி ட்ரைபோட பார்டர்ல இருக்கிற பாதுகாவலர்கள் எதிரிகள் தான் யாரோ வராங்க நினைச்சிட்டு அவுடாவோட தலையிலே குறி வச்சு சுட்டுட்டாங்க. அதை பார்த்து அந்த ஜமீரி பொண்ணும், அட கேடு கட்ட முட்டா பயலுகளா, எங்களை காப்பாத்தினவரை இப்படி சுட்டு கொண்டுட்டீங்களேன்னு அவங்க மேல மண்ணை வாரி வீசுறா. பிறகு நம்ம டாக்டரும் ஓடி போய் அவுடாவை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கான். அவன் ஏற்கனவே மூச்சு பேச்செல்லாம் நின்று அவுடாவோட உடம்ப தூக்கிட்டு போய் அந்த ஜமீரி இனத்தோட தலைவரோட கூடாரத்துக்குள்ள வச்சு அவனுக்கான இறுதி சடங்குகளை செய்ய ஆரம்பிக்காங்க. அப்ப பார்த்தனா அவுடா திடீர்னு கண்ணு முழிக்கான். அதான் அந்த டாக்டர் பாத்துற, இல்ல அவுடா இன்னும் சாவல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அங்க உள்ள ஆட்கள் எல்லாமே இவனை ஒரு தூதுவனா கொண்டாட ஆரம்பிக்காங்க. அந்த ஊரே இவனுடைய வருகையை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்க. அப்ப ஷரட்டுன்னு அங்க வர்ற பிளைட் மிஷின் கண்ணை வச்சு இந்த மொத்த கூட்டத்தையும் சுட ஆரம்பிக்கு. பதிலுக்கு இவங்களும் துப்பாக்கியால சுட அதுல குண்டடிப்பட்டு அந்த பிளைட் கீழே விழுந்து வெடிச்சிருது. அங்க பார்த்தனா நம்ம அமருடைய 3ஆம் பையன் டாக்டர் அங்க நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்து கிடக்கான். அந்த பிளைட்ல இருந்து சுட்டதுல இவன் நெஞ்சில குண்டு பாஞ்சி இவன் செத்து போயிடறான். பிறகு இந்த ஜமீரின மக்கள் உங்க சண்டையில நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம அவுடாக்கு சப்போர்ட்டா அவன் படையில சேர்ந்துடுறாங்க. இவங்க அப்படியே அந்த எல்லோ பெல்ட் வழியா போயிட்டு இருக்க நைட் ஒரு இடத்துல ஹால்ட்ட போடுறாங்க. அப்ப நம்ம அவுடாவுடைய ரைட் ஹேண்ட் ஒருத்தன் வந்து, தலைவரே இந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமமான அனிசா ட்ரைபை சேர்ந்த மக்களும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்காங்கன்னு சொல்றான். அவங்க குதிரைகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு வந்திருக்காங்க. அவுடாவுக்கு ஆதரவு பெருகிட்டே போகுது. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹொபைகா நகரத்தை சுத்தி அடுத்த நாள் அதிகாலையிலேயே நம்ம அமரு அவனோட படையோட நார்த் ரோடு மூலமா வந்து அந்த கோட்டையை சரவுண்ட் பண்ணிடுறான். அவங்களே
எடுத்து சண்டை போட நெசிபட்டியும் படம் இல்ல. ஏன்னா இவன் இருந்த படம் எல்லாத்தையும் எல்லோ பெல்ட்டுக்கு அனுப்பிட்டான். சரி வேற வழி இல்ல, போய் சமாதானம் பேச வேண்டியதான் அப்படின்னு கையில ஒரு வெள்ளக்கூடி எடுத்துக்கிட்டு ஜீப்ல ஏறி போதான் நெசிபு. அப்போ அந்த 2 நாட்டு மன்னரும் 15 வருஷம் கழிச்சு நேருக்கு நேர் பார்த்து பேசிக்கிட, என் 2 பசங்களையும் நீ கொண்டுட்ட, நான் உன் கூட சண்டை போடணும் நீங்க வரல, எனக்கு தேவையானது எல்லாமே நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தப்படி இந்த எல்லோ பெல்ட் உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது. அதுல இருந்து அந்த வெளிநாட்டு வந்தேர்களை நீ அவங்க நாட்டுக்கே திரும்பி அனுப்பி விட்டுரு, அது மட்டும் தான் என்னோட கண்டிஷன் அப்படிங்காரு. அதை கேட்ட நெசிபும், நீ பெரிய ஜீனியஸ் தாண்டு, எல்லோ பெல்ட்ல உன் கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வர்ற மாதிரி வந்து எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி நார்த் ரோடுக்குள்ள பூந்து வந்து அடிக்க பத்தியா, நீ பெரிய ஆளுதான் அப்படிங்க. நான் எல்லோ பெல்ட்டுக்கே போகல அப்படின்னு அமர் சொல்றான். எது நீ போகலையா? அங்க ஒரு பெரிய படம் ஒண்ணு மார்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு நெசிபு சொல்ல, இவங்க 2 பேருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அங்க யார் இருக்கான்னு. ஏன்னா நம்ம அமரோ அவுடா செத்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அமர் சொன்ன கண்டிஷன்களுக்கு நெசிபு ஒத்துக்கிட்டனால அங்க இருக்கிற அந்த எண்ணெய் கிணறுகளுக்கு போய் அங்க உள்ள வெள்ளக்காரங்களை எல்லாம் விரட்டுறான் நம்ம அமர். இது நடந்துகிட்டு இருக்க அங்க அவுடா 5 பேர்த்தோட குதிரையில வாரான். அவனே அவுடா நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு அவனை பார்த்து அவங்க ஐயா அமரு கண்ணீர் வலிச்சிடுறாரு. அந்த ஊரை சுத்தி இருந்த எல்லா ட்ரைபுகளும் இப்ப அவுடா கூட இருந்துகிட்டு, செத்து பொழைச்ச அவுடா எங்க கடவுளின் தூதுவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மன்னர் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நெசிபோ, இந்த சின்ன பைய தூதுவனா, என் லைப்ரரியில சூப்பர்வைசர் வேலை பார்த்த சின்ன பைய அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். அமரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இந்த எல்லோ பெல்ட்டை நான் கண்ட்ரோல் எடுக்க போறேன் அப்படிங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆயிடுறாரு. இந்த எல்லோ பெல்ட் யாருமே கண்ட்ரோல் எடுக்க கூடாதுன்னு நான் இத்தனை வருஷமா போர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்பா இந்த ஆயில வித்து கிடைக்கிற காசுல நம்ம மக்களோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்க. ஆனா அமரோ, நம்ம அந்த வெள்ளக்காரங்களுக்கு தீனி போட போட இன்னும் நிறைய பேர் நம்ம ஊருக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, இறுதியா நம்ம நாடே அவங்க கையில போயிரும் அப்படிங்காரு. இப்படி தன்னோட மகனுக்கு இவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க தூரத்துல ஒரு மணல் குன்றுக்கு பின்னாடி அந்த கொல்ல கூட்டம் ட்ரைப் ஒருத்தங்க இருந்தாங்களே, அந்த தலைவன் கையில துப்பாக்கியோட உட்காந்துருக்கான். நம்ம அவுடாவை குறி வச்சு சுடுறன்னு பக்கத்துல இருந்த நம்ம அமர் நெஞ்சிலே போட்டுன்னு ஒரு குண்டு அடிச்சிடறான். அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு பொந்து நிக்கிற இதை பார்த்த அந்த நெசிபோ, எந்த பண்ணி பயல இதை பண்ணுது அப்படின்னு கேட்க, அந்த கொல்ல கூட்டத்திலவன் துப்பாக்கி எடுத்துட்டு ஓடுறான். அமரோட படைகளோ ஆத்திரத்துல பொங்கியல, அவங்க என்ன வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு நெசிபோட ஆட்கள் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், 2 பேருக்கும் மத்தியில போர் வெடிச்சிருது. அடி முரட்டுத்தனமான சண்டை நடக்கு. அங்க இருக்கிற என்ன கிணறுலாம் இவங்க தீ வச்சு கொளுத்திடுறாங்க. உள்ள பூந்து ஒவ்வொருத்தனையும் வெட்டி கொண்டுகிட்டு இருக்கப்போ அந்த கொல்ல கூட்டத்திலவன் நம்ம அவுடாவை கீழே தள்ளி விட்டு அவனோட வாளால வெட்ட போறான். அப்ப கரெக்டா இவன் ஜமீல் இனத்தை சேர்ந்த ஒரு அடிமை பெண்ணை ரிலீஸ் பண்ணனே, அவ வந்து அந்த கொல்ல கூட்ட தலைவனை முதுகலை குத்தி கொண்டுறான். நடந்த அந்த போர்ல நெசிபோட ஆட்கள் தோத்துறாங்க. நம்ம அவுடாவுடைய படை ஜெயிச்சிருது. பிறகு இறந்து போன தன்னோட அப்பாவை அங்கேயே மண்ணுக்கடியில புதைச்சி அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்திட்டு இவன் ஹொபைக்கா ஊரை நோக்கி வரான். அங்க இளவரசி லைலாவோ ஊர் வாசல்லே கணவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா இறந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஆனா ஒரு உயிர் நம்மளை விட்டு போனாலும் இன்னொரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவுடா கையை பிடிச்சு அவ வயிற்றுல வைக்கா. அதை கேட்ட உடனே அவுடாக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பதான் கோட்டைக்குள்ள வந்து பார்த்தா அங்க இருக்கிற பாலும் கிணத்துக்குள்ள நம்ம அமரோடைய முக்கிய மந்திரி அந்த ஹசான நெசிபா அடைச்சு வச்சிருந்திருக்கான். அவனை பார்த்து காப்பாத்தி வெளியே கொண்டு வராங்க. உங்க அப்பாவுக்கு நான் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவுடா கையை பிடிக்காது. பிறகு அதே போர்ஸ்ல அவுடா நெசிபோட அரண்மனைக்குள்ள வரான். நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு, உங்க அண்ணன் சாலேவையும் நான் கொல்ல சொல்லல, உங்க அப்பா அமரையும் நான் கொல்ல சொல்லல, அது ஆக்சிடென்டா நடந்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கான். அதுக்கு அவுடா, நீ என் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படிங்க, கொன்றிருப்பேன், இதை என்னோட வேண்டுகோளா வச்சுக்கோ, வழியே இல்லாம என்ன சீக்கிரம் கொன்று அப்படின்னு கெஞ்சி கேட்க, அவுடாவோ கிடையாது, அந்த டெக்சன் ஆயில் கம்பெனின்னு அந்த வெள்ளக்காரங்க ஆயில் கம்பெனில இருந்து வந்து என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அமெரிக்கால இருக்கிற அந்த கம்பெனில இவரை போர்டு மெம்பரா போட போறானா, போய் நல்லா வித்து நம்ம நாட்டுக்கு காசை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்திடுறான். அதுக்கு பிறகு அவுடா அந்த நாட்டுடைய ராஜாவா இருந்து வெளிநாட்டுல இருந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்களை கொண்டு வந்து அந்த சின்ன பாலைவன கிராமத்து ஊர்ல ஒரு பெரிய நாடா டெவலப் பண்றான். அப்படி கருப்பு தங்கம்னு தங்கத்துக்கு நிகரா கருதப்படுற குரூட் ஆயில வச்சுதான் இன்னைக்கு உலக அரசியலே நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிச்சதுங்கிறத சொன்ன இந்த படத்து கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.